அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கிய ஆனந்த நன்மைகள் கண்கள் கண்டதில்லை, கேட்டறிந்ததில்லை, காணயான ஆவி அருணை செய்தீர். ஏகோ பாயிரே, ஏகோ பாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே. ஏகோ பாயிரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு சமஸ்த இஸ்ரவேலின் 2ஆம் ராஜா. அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5:3. 3 தடவைகள் அபிஷேகம் பெற்ற ஒரே ஒருவர் தாவீது ராஜாதான். ராஜாவாகிய சவுலை கர்த்தர் புறந்தள்ளின போது சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணுவித்தார். 1 சாமுவேல் 16:13. பின்பு சவுல் மரித்த பின்பு யூதாவின் மனுஷர் தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 2:4. மூன்றாவதாக இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் சேர்ந்து தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 2 சாமுவேல் 5 வசனங்கள் 3 முதல் 5 வரை. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் 2வது ராஜாவானார். அதற்காக இவருடைய ராஜ்ய வாழ்வு லகுவாக இருக்கவில்லை. ஆடுகள் மேய்ப்பதற்கே தகுதியானவன் என்று அவரது குடும்பத்தார் மதித்தனர். அவர்கள் நடுவிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டும் அவர் ராஜ சிங்காசனத்தில் அமரவில்லை. சவுலின் எரிச்சலுக்கு ஆளாகி உயிர் தப்ப ஓடினார். சவுலை கொன்று போட 2 தடவை தாவீதுக்கு தருணம் கிடைத்தும் சவுலை தப்பவிட்டார். பின்னர் யூதாவுக்கு ராஜாவாகிய தாவீதுக்கு நிம்மதி இருக்கவில்லை. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பின்னும் ஏகப்பட்ட வேதனைகள், சோதனைகள். இதனிடையில் பத்சேபாள் விஷயத்தில் பாவத்தில் அகப்பட்ட தாவீது தான் ராஜா என்பதையும் மறந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கதறினாரே. மகன் அப்சலோமின் நிமித்தம் திரும்பவும் காடு மேடு என்று அலைய நேரிட்டது. அவனும் இருந்த பின்னர்தான் தாவீது வந்து அரியணையில் அமர்ந்தார். இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அவர் தன் பாவத்தின் விளைவுகளை சந்திக்க நேரிட்ட போதும் தாவீது தனது ராஜரீகத்தை குறித்து பெருமை பாராட்டவே இல்லை. கர்த்தரையே சார்ந்திருந்தார். தாமே ராஜாவாக தெரிந்து கொண்ட தாவீதின் வாழ்வில் தேவன் இத்தனை பாடுகளை அனுமதித்தது என்ன? சவுல் தேவ வார்த்தையை புறக்கணித்த போதே கர்த்தர் தாவீதை அரியணையில் ஏற்றுவிடாதிருந்தது ஏன்? ஆம், வரப்போகின்ற மேசியா தாவீதின் சந்ததியிலேதான் வந்து பிறப்பார் என்பது தேவ திட்டம். அந்த ராஜாவாகிய மேசியா மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 5 வசனங்கள் 7-8. தாவீதின் வம்சத்தில் வரவிருந்த இயேசுவையே பிதாவானவர் இவ்வழியில் நடத்தும் போது அவன் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம்? எந்த ஒரு உபத்திரவமோ சோதனையோ எதுவும் நமக்கு வீணுக்கல்ல. தேவன் தமது சித்தப்படி நம்மை உயர்த்தும் போது உயர்த்தட்டும். நாமோ அவருடைய கரங்களில் தாவீது போல அடங்கியிருப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எவ்வித கடினமான பாதையின் வழியாக நான் செல்ல நேரிட்டாலும் அந்த பாதையிலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உமது கரத்தில் அடங்கியிருக்க எனக்கு உமது கிருபையை தாரும். ஆமேன்.